அரசியல் வரலாற்றில் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க சட்டமன்ற வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக ஐயா அப்பா அவர்களை நான் பார்க்கிறேன். பெரிய வார்த்தைங்க. நிச்சயமா சொல்றேன். அந்த இருக்கையிலே அமர்ந்திருக்கிற ஒரு கரும்புள்ளியாக அவருடைய காலகட்டத்தை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த யதார்த்தத்தை பற்றி எந்தவித கவலையும் படாமல் போடப்பட்டிருக்கிற பட்ஜெட், இதுக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்கு இந்த அமைச்சர்களும் இந்த இவ்வளவு தரக்குறைவான வாதங்களை நான் டிஆர்பி ராஜா அவர்களை பார்த்து வைக்கிறேன். தெர்மாக்கோல் விடுவதை விட சட்டை கிழிச்சிட்டு ரோட்ல பைத்தியக்காரனை போல் தெரிவது இன்னும் எளிமையானது. பதில் சொல்லுவாரா டிஆர்பி ராஜா? எனக்கு என்ன பிரச்சனைனா இதெல்லாம் முதலமைச்சர் அவர் பேப்பராவது படிக்கிறாரா படிக்கலையா? நிச்சயமா இல்ல. நாம தெரியும், எனக்கு படிக்கலன்னு நல்லா தெரியும் எனக்கு. நாம பேசுற வீடியோ பார்க்க வேண்டாம், பேப்பராவது படிக்கிறாரா? நேற்றைக்கு கூட சொல்லுகிறார், யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, நாங்கள் சட்டம் ஒழுங்கை கையிலே, அந்த கையத்தை கொஞ்சம் விரிச்சு காட்டுங்க ஐயான்னு கேட்கிறோம். இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று ஒரு அரசு இந்த தேதியில் நிறுத்தி வச்சது இல்ல. அதுக்கப்புறம் வந்த அரசு எந்த தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டதோ அதிலிருந்து கொடுத்திருக்கணும் இல்ல, கொடுக்க மாட்டோம், தேதி அறிவிக்கிற வரை கொடுக்க மாட்டோம் இவர்கள் போட்ட அரசாணை என்னிடம் இருக்கிறது. பதில் சொல்லுவார் அமைச்சர்? நீங்க மொத்த அரசே அறிவிலி அரசு, அப்ப நாங்க பேச தொடங்கினா அது தேவையில்லாத வேலை. ஒழுங்கா பதில் இருந்தா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. வந்தமா அமைச்சரானமா சம்பாரிச்சமா சும்மா இருந்துட்டு போகணுமான்ட்டு போங்க. உங்களை யார் கேட்கிறா? வாயை ஒழுங்கா பதில் சொல்லணும், பதில் தெரிஞ்சா சொல்லணும். இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்தில் இறங்குகிறது. எங்க சட்டமன்ற உறுப்பினர் கருப்பு சட்டையோடு உள்ள போனாங்க. நான் கேட்கிற டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தா கருப்பு மட்டும் எடுக்காத மாதிரி கேமராக்கு ஏதாவது வந்துருமா? ஏன் அன்றைக்கு கருப்பு சட்டையை நீ காட்டல? கருப்பை பேசி பேசி வளர்ந்தவர்கள் அல்லவா நீங்க? திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இது ஊடகவியலாளர்கள் மீது ஒரு அறத்திற்கு முரணான தாக்கத்தை ஏற்படுத்துது. இயல்பா ஒன்று அவர்களை மிரட்டுவது அல்லது விலை பேசுவது. அண்ணன் திரு சீமான் அவர்கள் பேசுகிற போது முதல் முறையாக ஒரு இண்டிகேஷனை கொடுத்திருந்தார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி தோற்றதுக்கு நாங்க ஒரு முக்கியமான காரணம், இந்த வாட்டி அது நடக்காது பாக்குறியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் திமுகவின் வரலாற்றில் கடைசி ஆட்சி காலம். உதயநிதி முதலமைச்சராக விரும்பினால் இன்னும் ஓராண்டுக்குள் ஆகிக்கொள்வது நல்லது.